ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜிபே, ஃபோன்பே போன்ற யூபிஐ பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. குட் நியூஸ்னே சொல்லலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இப்போதைக்கு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் தான் நமக்கான டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பல நபர்கள் யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது மருத்துவ சிகிச்சை, கல்வி கட்டணங்கள் மற்றும் வரி செலுத்துதல் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு இனி யூபிஐ மூலமாக 5 லட்ச ரூபா வரைக்கும் பண பரிமாற்றம் செய்யலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டும் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற சூழலில் குறிப்பிட்ட சேவைகளுக்கு இப்போதைக்கு தளர்வு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மருத்துவ சிகிச்சை பண்ணுறீங்க, கல்வி கட்டணம் மூலமாக ஏதாச்சும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, வரி செலுத்துறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூபிஐ மூலமாக 1 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் பர் டேக்கு நீங்கள் இதுக்கு மட்டும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மெடிசனுக்கு பே பண்ணுறீங்க, அல்லது உங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு பார்த்தா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பே பண்ணுறீங்க, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் பர் டேக்கு உங்களுக்கான டிரான்சாக்ஷனை பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.